வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:50. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஆகையால் நேற்று கூட ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஒரு வசனத்தை நம்ம தியானித்தோம். அல்லது எப்படி இருந்துச்சா, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்து அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆகையால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரியத்தினால. எதனால அந்த அதிகாரம் முழுவதும் உயிர்த்தெழுதலை பற்றி குறிப்பிட்ட ஒரு அதிகாரம். நித்திய ஜீவன், உயிர்த்தெழுதல். இயேசு உயிர்த்தெழுந்தார், அதனால அவரை விசுவாசிக்கிற நானும் என்ன பண்ணுவேன்? உயிர்த்தெழுவேன். மரித்தாலும் பிழைப்பேன். மரித்தாலும் மத்திய ஆகாயத்தில் அவர் வரும்போது நான் உயிரோடு எழுந்து அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட அவரோடு கூட இணைந்து போவேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான விசுவாசம். இதுக்கு தான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் முழுவதுமா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் என்னது? நான் மறுபடியும் உயிர்த்தெழ போறேன், நான் மரித்தாலும் உயிர்த்தெழுவேன், இல்லைன்னா இயேசு இன்னைக்கு வந்தாலும் நான் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன். இந்த விசுவாசம் உனக்குள்ள இல்லைன்னா உன் விசுவாசம் என்னது? வெறுதா, வேஸ்ட். நம்ம சபைக்கு வர்றது வேஸ்ட், காணிக்க கொடுக்கறது வேஸ்ட், ஆண்டவருக்காக காரியம் செய்யறது வேஸ்ட். ஆமென். அவர் உயிர்த்தெழுதல் உண்டு, உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு உண்டு, நித்திய அக்கினி உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இந்த நம்பிக்கை தான், இந்த விசுவாசம் தான் கிறிஸ்தவனின் உண்மையான விசுவாசம். அதை தான் நீங்க புதிய ஏற்பாட்டில் முழுவதும் பார்க்க முடியும். அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். அரகுற மனசு இருக்கும். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல இருந்து நான் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். என்னுடைய வீடு பரம வீடு, நித்திய ஜீவனுக்குள்ள ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. எதை இழந்தாலும் பரவாயில்ல, அதை நான் இழந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஆகையால் அதை நினைத்து நம்ம பிரயாசப்படுறவங்களா இருப்போம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று எண்ணி அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும். எத்தனை பேர் இந்த வசனத்தை கீழ்ப்படிய விரும்புறீங்க? நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் படுகிற பிரயாசம், ஆண்டவருக்காக நீங்க எடுக்கிற நேரம், ஆண்டவருக்காக நீங்க இழக்கிற காரியங்கள், ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கிற காரியங்கள், ஆண்டவருக்காக நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் வீணா போவதே இல்லை. அல்லேலூயா. விருதாவாகாது, வீணா போகாது. அல்லேலூயா. இதை அறிந்து ஏன் இந்த பிரயாசம் படுறோம், ஏன் இந்த காரியத்திற்காக நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுதல் உண்டு. அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், நீக்கு போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆத்துமாதாயம் பண்றேன், அதனாலதான் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லாம் செய்கிறேன், அதுக்காக தான் புதிய ஊழியத்தை செய்கிறேன். ஆத்துமாக்கள் வரப்போகிறாங்க, அதுக்காக தான் அந்த பில்டிங்கை பெருசா இடிச்சு கட்ட போறோம். ஆமென்னு சொல்றவங்களா நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிரயாசம் ஒரு நாளும் விருதா போகாது. அதுக்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை அர்ப்பணித்த மனிதர்களால் கொண்டுதான் ஆண்டவர் செய்யறார். நான் செய்வேன். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சுயத்தை வெறுத்து, சுயம் வெறுக்கப்படும். எலிசா என்ன பண்ணா, ஆண்டோடைய அழைப்பு அவன் மேல வந்து விழுந்துச்சு. அந்த சால்வையை கொண்டு எலியா போட்ட உடனே என்ன சொல்றான்? அவன் ஏர் போட்டு உழுதுகிட்டு இருந்த அந்த ஏர் மாட்டை அடித்து அந்த ஏர் கலப்பையில் உள்ள இதை என்ன பண்ணான்னா, அதை வச்சு சமையல் பண்ணி வீட்டுல எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டான். ஏன்? பின்னிட்டு ஒரு நாள் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், எந்த ஒரு காரியம்னாலும் நான் பின்வாங்கி போக மாட்டேன். அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன். கர்த்தர் என்னை அழைத்த நோக்கத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். நீங்க ஒருவேளை வேலை பார்க்கலாம், இல்லைன்னா படிக்கலாம், இல்லைன்னா குடும்பஸ்தர்களா இருக்கலாம், ஏதாவது செய்யலாம். எல்லாரையும் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாம கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க முழு வேதாகத்தையும் பாருங்க, யாரெல்லாம் அழைத்தாரோ அவங்கள மூலமா ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்து தான் அழைத்தார். அதுக்கு நமக்கு திறமை தேவையில்லை, நமக்கு பெரிய படிப்பு தேவையில்லை, ஞானம் தேவையில்லை.
அர்ப்பணிப்பு. என்ன நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். மோசையை அழைத்தார், அவனுக்கு என்ன படிப்பு? அவன் சொல்றான், எனக்கு பார்வோன்ட்டே போய் பேச சொல்றீங்க, சும்மாவே பேச தெரியாது, எனக்கு திக்கு வாய், நான் அந்த நாவு உள்ளவன், அல்லேலூயா, நீ தான் எனக்கு வேணும்னு சொல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. அல்லேலூயா. நம்முடைய அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் பார்க்கிறார். என் திறமையோ, என்னுடைய செல்வாக்கியோ, நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷனையோ அப்படிலாம் பார்க்கறது இல்லை. என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்றார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். நீங்க செய்யறது ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம், ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், கர்த்தருக்காக செய்யற ஒரு காரியமா இருக்கலாம், அதுல உண்மையா இருப்பீங்கன்னு சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதுல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அதை மட்டும் நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். நீங்க பிரயாசம் விருதாவா இராது அறிந்து முதல்ல என்ன பண்ணப்பட்டிருக்குமா, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய், ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். கையை வச்சுட்டு அப்புறம் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்க கூடாது. என்ன வந்தாலும் சரி, இந்த வருஷத்துல இந்த 3 திட்டங்களை நிறைவேற்ற நான் சபையோடு கூட உறுதியாய் நிற்பேன் அப்படி சொல்றவங்களா ஒரு நல்ல இல்லையா சொல்லுங்க. நீங்க படுகிற பிரயாசம் விருதாவா போகாது. அதுக்கு ஏற்ற பலனை இந்த வருஷத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உறுதிப்பட்டவர்கள். நெகேமியா 6:3 வாசிங்க. நெகேமியா 6:3. ம் 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 ஆமென். நெகேமியா அலங்கத்தை கட்ட வரான், கட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு விரோதமாக இருந்தவங்க மற்றவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க, வா நம்ம எல்லாம் பேசுவோம், இல்லைன்னா அந்த வேலையை நான் தடுத்துருவேன், ராஜாவுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புவேன் அப்படி சொல்லி கூப்பிடும்போது அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் பெரிய வேலை செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை என்ன வேலை? பெரிய வேலை. அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற வேலை பெரிய வேலை. அல்லேலூயா. வேற எல்லா வேலையை விட அது பெரிய வேலை. ஏன்னா அது நிலைத்திருக்கிற வேலை. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை அழிவுக்கு நேராக போற ஒரு ஆத்துமாவை ஆமென் நீதியின் மார்க்கத்துல திருப்புறது ஒரு வேலை இருக்கு பாருங்க, அது பெரிய வேலை. அல்லேலூயா. அவனும் நித்தியத்துக்குள்ள வருவான், நானும் நித்தியத்துக்குள்ள போவேன். ஆமென். அது பெரிய வேலை. மற்ற எல்லா வேலையும் அப்படிதான். எல்லாமே கொஞ்ச நாள்ல எல்லாமே போயிடும். நம்முடைய சரீர முயற்சி எல்லாமே கொஞ்ச நாள்ல போயிடும். ஆனா கர்த்தருக்காக செய்கிற முயற்சி நித்திய வரைக்கும் இருக்கும். அவன் சொல்றான், நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது. உறுதியா இருக்கிறான். இன்னைக்குதான் இதை செய்யணுங்கிற போதுதான் சொந்தக்காரங்க வருவாங்க, இன்னைக்குதான் அவங்க கூப்பிடுவாங்க, இவங்க கூப்பிடுவாங்க, ஊருக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிலாம் நினைப்போம். இங்க இருக்கிறத விட அங்க போலாம் அப்படின்னு நினைப்போம். நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது அப்படி தீர்மானம். அதான் உறுதி. நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது ஆமா கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறாரே ஒரு வேலை, அதை விட்டுட்டு நாம் போறதுனால அந்த வேலை என்ன பண்ணுமா, தடைபடும். என்னை கொண்டுதான் செய்ய நினைச்சிருக்கிறார், உங்களை கொண்டுதான் செய்ய நினைச்சிருக்கிறார். நீங்க அதுக்கு அர்ப்பணித்திருக்கிறீங்கன்னா உங்களை கொண்டுதான் செய்வார். யார் கைய மூலமாய் அஸ்திவாரம் போட்டாரோ அவங்க மூலமாவே அதை முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சேர்பாபின் கைதான் என்ன பண்ணிச்சான், அஸ்திவாரம் போட்டது, அவன் கையாலே அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார். ஆமென். உங்களை கொண்டுதான் ஒரு ஆளை ரட்சிக்க நினைத்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு உங்க மூலம் தான் வரும். பாஸ்டர் சொல்லி போனாலும் வராது, யார் போனாலும் வராது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். நீங்க அந்த வேலையை விட்டுட்டு வருகிறதுனால அந்த வேலை மெனக்கிடக்கூடாது, அந்த வேலை கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பார்க்கும்போது ஒரு பிரயோஜனமே இல்லாம இருக்கலாம், ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே வரலையே, தடைகள் வரலாம், பலனே இல்லாத போல இருக்கலாம். ஆனாலும் நான் திரும்ப மாட்டேன். நான் திரும்ப மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, நான் அதை உண்மையாய் செய்வேன், மெனக்கெட கூடாது அப்படின்னு சொல்லி அவன் உறுதியாய் இருக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மறுபடியும் 1 கொரிந்தியர் 15:58 வாசிங்க யாராவது. ம் 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 எப்பொழுதும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதும், எல்லா சூழ்நிலைகளிலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, யாரெல்லாம் போனாலும் சரி, யாரெல்லாம் மறந்து போயிட்டாலும் சரி, எப்பொழுதும் அல்லேலூயா ஆண்டவருடைய கிரியையில எப்பொழுதும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சபைக்கு நம்ம வர்றோம்னா
எதுக்காக வரல? பார்வையாளர்கள் சபையில ஒருத்தருமே இருக்கக்கூடாது. ஆமா, அது பாரம்பரிய சபையில, இல்லைன்னா வேற எங்கேயாவது. ஒரு ஆவிக்குரிய சபையில பார்வையாளர்னே ஒருத்தருமே கிடையாது. இவங்க நல்லா பாட்டு போடுறாங்க அப்படி மார்க் போடுறவங்களாம் இருக்கக்கூடாது. இவங்க நல்ல பிரசங்கம் பண்றாரு, பாஸ்டர் இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் ரொம்ப கடினமா இருக்கிறாரு, என்னமோ அவருக்கு கொஞ்சம் வயசானனால அப்படி பேசுறாரோ தெரியல, அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நாமே பார்வையாளர்கள் ஒருத்தரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் கர்த்தருடைய வேலையில இணைந்து செயல்படுறவங்களா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இந்த நல்ல வேலைக்கு கர்த்தர் எங்கள் கரங்களை திடப்படுத்துவோம். ஆமென். பாஸ்டர் சொன்ன இந்த காரியத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோங்கிறவங்க மாத்திரம் நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 9:37 வாசிங்க. மத்தேயு 9:37. ஆமென், ஆமென். அற்ப மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஏக்கம் அது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஏக்கம். எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும். என் சொந்த பந்தங்களை யாரும் நித்திய அழிவுக்குள்ள போகக்கூடாது, நித்திய ராஜ்யத்துக்குள்ள வரணும். அதுக்காக நான் பிரயாசப்படணும், அதுக்காக நான் பிரயாசப்படணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவருக்காக நான் செய்யணும், ஆண்டவருக்காக நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். அல்லேலூயா. எப்படி அந்த அர்ப்பணிப்பு இருக்கும்? ஜெபிக்கிறதுல, கொடுப்பதுல, சுவிசேஷம் அறிவிப்பதுல, மற்றவங்களை உற்சாகப்படுத்துவதில்லை. யாரோ 2 பேர் எழும்புறாங்கன்னா அந்த 2 பேரை உற்சாகப்படுத்துறதுல. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்காக செய்யும் வேலையை உண்மை உள்ளவனாக செய்யணும். அல்லேலூயா. உண்மை உள்ளவங்களா செய்தா, ஆண்டவர் சொன்னாரே, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு ரூட்ல போற ஒருத்தன் பார்த்து நம்மளை சளி அப்படின்னு தூக்குனாலே நமக்கு எப்படி ஒரு என்ன வந்துருது? ஒரு காரணத்தை தூக்கி விட்டுறோம் இல்லையா? பிதா என்னை கனம் பண்ணுவார், வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்னை கனம் பண்ணுவார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! உணர்ந்தவங்க மாத்திரம் நல்ல இல்லையா சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். ரோமர் 12:6 வாசிங்க. அர்ப்பணிப்பு. ஆமென், ஸ்தோத்திரம். போதும் போதும். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? கிருபையை தந்திருக்கிறார். கிருபை பெற்றவங்கள நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. சிலவங்களுக்கு கிருபை இருக்கும் ஜெபிக்கிறதுல, சிலவங்களுக்கு கொடுக்கறதுல, சிலவங்க மற்றவங்ககிட்ட பேசி சுவிசேஷத்தை சொல்றதில்ல. எல்லாருக்கும் கிருபையை தந்திருக்கிறார். எல்லாரும் என்ன பண்ணணும்? அதை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அதை சாக்ரிஃபைஸ், அதாவது என்ன பண்றது? ஒரு ஸ்தோத்திரம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அதை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அறகுறையா இல்லை, அறகுறையா இல்லை. ஒரு நாள் ஒரு கதை நல்ல கவனமாக காணுங்க. ஒரு நாள் ஒரு பன்னியும் ஒரு கோழியும் பேசிக்கிட்டே போனாங்களாம். பன்னியும் கோழியும் எப்படி பாஸ்டர் பேசுவாங்கன்னு கேட்காதங்க, இது என்னது கதை. ஸ்தோத்திரம். கதையில எல்லாருமே பேசுவாங்க, மரம் கூட பேசும். சரியா? ரைட். அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே போனாங்களாம். அங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் இருந்துச்சாம். அதில் ஒரு போர்டு இருந்துச்சாம், கான்ட்ரிபியூட் ஃபார் டுடேஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு இருந்துச்சாம். அப்படின்னா இன்னைக்கு இந்த பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் அப்படின்னு இருந்துச்சாம். அப்போ 2 பன்னியும் கோழியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. உனக்கு கோழி சொல்லிச்சான், நான் போய் அங்கே ஒரு 2 முட்டை விட்டுட்டு வரப்போகிறேன், பிள்ளைகளுக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லிச்சான். நீ வந்து என்ன பண்ணணும்? ஹேமர் பர்கர் அப்படின்னா ஹேம்பர்கரா? எங்கள் பிள்ளைகள் அங்கே இருக்கிற பிள்ளைகள் இதையே தான் திங்கிறாங்களாம். ஹேம்பர்கர் சாப்பிடலாம், நீ கொடு ஒன்று ஏரியா அப்படின்னா. ஹேம்பர்கர்னா பன்னியை அடித்து கொண்டு அந்த மாம்சத்தை கொடுக்கணும். அப்போ பண்ணி சொல்லிச்சான், நீ என்ன பண்ணுற? கான்ட்ரிபியூட் பண்ணுற, என்ன பண்ண சொல்கிற? சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்கிற அப்படின்ச்சா. நான் என்ன பலியாக ஒப்பு கொடுக்க சொல்கிறேன், நீ அறகுறையாக செய்கிறா, நான் முழுமையாக செய்ய போகிறேன்னு சொல்லிச்சான். அல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் அறகுறையே இருக்கக்கூடாது, ஜீவ பலியாக. அல்லேலூயா. எனக்காக ஜீவனே தந்தாரு, நான் இன்னைக்கு வாழ்றது அவரால் தானே. எனக்கு எத்தனையோ கூட இருந்த எத்தனை பேர் மரித்து போயிட்டாங்க. நான் ரொம்ப நல்லவனுங்கிற காரணம்லாம் இல்லை, நான் ரொம்ப பலசாலிங்கிறதுனாலயா? இல்லவே இல்லையே. கிருபை என்னை காத்ததுனாலே. ஆமா, ஒரு பாட்டு, அந்த பாட்டு தெரியுமாமா உனக்கு? உங்க அழைப்பு இருந்ததாலே. எத்தனை பேருக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். பாடலாமா எல்லாரும்? ஆமா, திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு கூட அரைகுறையாக தான் தெரியும். தெரிஞ்சவங்கெல்லாம் சேர்ந்து பாடுங்க.
ரொம்ப நல்ல பாட்டு. எதனால நான் இருக்கிறேன்னு சொல்லி. உங்க அழைப்பு இருந்ததாலே நாளைந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததாலே விடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதாலே வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. மறுபடியும் எல்லாரும் கரம் தட்டி பாடுவோமா? உங்க அழைப்பு இருந்ததாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பு இருந்ததாலே நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதாலே வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பு இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கல. இல்லைன்னா என் பாவத்துல என்னைக்கும் மறித்து போயிருப்பேன், இல்லாம போயிருப்பேன். ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் என்னை ஒவ்வொரு நாளும் காத்துட்டு வரும். அந்த கிருபை என்னை காத்ததுனாலதான் இன்னைக்கும் நிர்மூலமாகாமல் உயிரோடு இருக்கிறவங்க உள்ள நல்லா இல்லையா சொல்லுங்க. அப்படி அந்த அன்பை நினைச்சோம்னு சொன்னா அவருக்காக ஆமென் நம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க நம்ம தயங்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுங்கிறது பெருமைக்கு இல்லை. இட் வில் காஸ்ட் சம்திங் ஃபார் அஸ். எதையோ நம்ம இழக்க நேரிடும், எதையோ நடக்க நேரிடும். சில நேரத்துல உறவுகள் கூட இழக்க நேரிடும், சில நேரத்துல பணம் இழக்க நேரிடும், சில நேரத்துல நம்முடைய கம்ஃபர்ட்டை இழக்க, நம்முடைய என்ன சொல்றது, நம்ம வசதியா இருக்கிறோமே அதெல்லாம் இழக்க நேரிடும். ஹல்லேலூயா. ஆமென். எதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை இழக்க மாட்டேன், இயேசு என்னை அழைத்த நோக்கத்தை இழக்க மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக வாழ்வு, கடைசி வரைக்கும் வாழ்வு, அவருடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். இல்லைன்னா நான் இன்னைக்கே இல்லாம போயிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 23, 24 வாசிங்க. அப்போஸ்தலர் 20, 23, 24 வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஒரு நிமிஷமா, பரிசுத்த ஆவியானவர் தான் ஊழியத்துக்கு போக சொல்றாரு. போக சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீ அங்க போனா உன்னை கட்டிடுவாங்க, அங்க போனா உன்னை அடிச்சிருவாங்க, உன்னை உபத்திரப்படுத்திடுவாங்க அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்துக்கு அனுப்புன அதே ஆவியானவர் சொல்றார். ஆனா பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ஆகிலும் அவைகளை ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இதை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். கட்டைகளை பற்றி கவலைப்படல, என் பிராணனை கூட நான் அருமையாக எண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இதுதான் இந்த வருஷத்துல நம்ம கொடுக்கிற திட்டம். இதை நம்ம வைராக்கியமா செயல்படுத்தினோம்னா ஆண்டவர் நம்ம மூலமா இதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நான் நிக்கணும், நீங்க நிக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அவர் சொல்றதை நீங்க செய்யணும், வேற ஒன்னும் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. இந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்முடைய காரியத்தை எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. அதுல எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? உறுதிப்பட்டவர்களா இருக்கணுமா? அசைவில்லாதவர்களா இருக்கணும். அசைக்கிற காரியம் நிறைய வரும், அசைக்கிற காரியம் நிறைய வரும். அன்றியும் தேவனுக்கு உடைய தேவ பக்தியாய் நடக்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும். ஆமா, உங்க வீட்டிலே ஏசுவாங்க. ஏன் நீ என்ன ஊழியத்துக்கு போற? இங்க இருக்குல்ல, நீ எங்க போற? உங்க வீட்டுக்காரர் கேட்பாரு, இல்ல உங்க மனைவி கேட்பாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அதுல என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ஆமா, பிசாசு சொல்லுவான், இன்னைக்கு இது பண்ணாம நீ அங்க போனா அவ்வளவுதான் சொல்லுவான். அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் என்ன பண்ணணுமா? பெருகுகிறவர்களா இருக்கணும். எப்படி பெறுகிறது? நேற்று நான் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு நான் எப்படி ஜெபம் பண்ண போறேன் சொல்லுங்களேன். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருந்தா தானே ஃபர்ஸ்ட் நான் சொல்ல முடியுங்கிறீங்களா? நேற்று நான் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், இப்போ 20 நிமிஷமா? சரி, ரைட்டு. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் நேற்று ஒரு ஆத்மாவுக்கு சொன்னேன், இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல போறேன். எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். பெருகணும், பெருகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும்
பெறுகிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா நீங்க படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணா போவது. ஆமென். கர்த்தருக்காக நம்ம படுகிற பிரயாசத்தை மறந்து. எபிரேயர் 6:10 வாசிங்க. எபிரேயர் 6:10. ஆமென். ஆமென். கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்தை, அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அதுக்கேற்ற பலனை இந்த உலகத்திலேயும் தருவார். நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னாரே, நிச்சயமா அவரோடு நமக்கு ஏற்ற பலனையும் தருவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம செய்யறது ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், அதுக்காக நம்ம அடைய போற அவர் கொடுக்கிற நமக்கு பலன் ஆசீர்வாதம் மிகவும் பெரியதா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம உடனே ஒரு ரிசல்ட் பார்க்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கில் வச்சிருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதுக்கு ஏற்ற பலனை ஏற்ற நேரத்துல தருவார். அல்லேலூயா.